குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவாய் சொல்லுகிறதை கேட்கவும் நாங்கள் இவ்விடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வசனத்தை கேட்டு எங்கள் பாவங்களுக்காக வருத்தமடைந்து உயிருள்ள போதும் மரண வேளையிலும் இயேசுவை விசுவாசித்து அவரை தினந்தோறும் பின் சென்று நல் நடத்தையில் வளரும்படி உமது பரிசுத்த ஆவியை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் மனதை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரின் நாமம் மகிமைக்கென்றும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து பாமாலை 387 பாடுவோம். எண்ணில் 100 வாயும் நாவும் இருந்தால் என்ற பாமாலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். கர்த்தரை எல்லா காலத்திலும் தோத்தரிப்பே.
எப்பொழுதே வாயில் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அறிந்தும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதிமுள்ளவருமாய் இருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவது நான் தகுந்தவர் அல்லர். உம்முடைய வேலைக்காரர் ஒருவராக வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் யாவரும் அப்படி நம்மை சோதித்தறிந்து பொதுவான பாவரிக்கை செய்த கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோமாக. தயவும் இரக்கம் உள்ள கடவுளே, நாங்கள் திருப்புறத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும்பாலும் கொள்கிறோம். எங்கள் இடத்தின்படி நீருக்கு சரித்தினால் நாங்களுடைய கோபத்துக்கும் தண்டனைப்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நாங்கள் மிக விசுவாசத்துடன் உம்மை சேவிக்கும்படி சமாதான ஆசீர்வாதம் நீக்கி எங்கள் மனது பிரஸ்தாவினால் ஸ்தோத்திரலோம். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு இரங்கும். தயவாய் துறை செய்தருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாகிய எங்களுக்கு இரங்கும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இரங்கும். சகல சத்திற்குள்ளும் தயவாய் நடத்திரலும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் துன்மாக்களுடைய மரணத்தை விரும்பாமல் அவர் தன் தீய வழிவிட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பேரான குமாரன் விசுவாசமாயிருப்பவரை அவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் யாவரும் எழுதிட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை புகழ்ந்து துதிப்போமாக. கடவுளுக்கு இந்த நாளிலே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், அது சங்கீதங்களின் புஸ்தகம் 25 1 முதல் 12 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும்.
உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தவருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்றார் என்பதே. உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நாம் எல்லோரும் வேண்டிக்கொள்வோமாக. எல்லா வல்லமையுள்ள நித்திய கடவுளே, எங்களுக்கு சரீரத்தில் காது, நாவு முதலிய சகல அவயங்களையும் அமைத்து தந்த ஆண்டவரே, உமது திருவார்த்தையை உற்சாகமாய் காது நாளே கேட்க எங்கள் காதுகளை தொடவும், உம்முடைய கிரியை எங்கள் நாவுகள் பாடி தோத்தரிக்க எங்களுடைய நாவின் கட்டிகளை அவிழ்த்தருளும். எங்களுடைய வார்த்தைகளினாலே நாங்கள் இரண்டாக்காதபடிக்கு எங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் உடைய நாமத்திற்கு மேன்மையையும் பிறருக்கு நன்மையும் உண்டாகத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை போஷித்து காப்பாற்றி அள்ள வேண்டும் என்று உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பேதோவே. இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமவெளியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். இதற்காக அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராரிடத்தில் போய், நீ சீக்கிரமாய் 3 படி
மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சூடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்களுக்கு மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றாள். அப்பொழுது அவர், ஒரு உற்சவ காலகட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் அவருக்கு பின்புற கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமுள்ளவருமான பின்பு எங்களுக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்பதே. இந்த நாளிலே வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 14 வரை உள்ள பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் எனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ விற்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியையும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியையும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தமாக இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஆரோக்கியமான வசனங்களின்படி சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்றார் என்பது. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக்கொள்ளலே பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அனைத்துலக திருச்சபையோடு ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய விட்டுவிடும் விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உட்கொத்து பிறந்து பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் 2 மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மறுத்தெழுந்து உயிர்த்தெழுந்து பரமளத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வசித்து இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவதை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவர் நாமத்துக்கு புகழ்ச்சி உண்டாக 75வது கீர்த்தனை
இவரே பெருமான், மற்ற பேரளவே பூமான், இவரே பெருமான் என்கிற 75வது கீர்த்தனையை பாடுவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 9ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே வாசித்து சிந்திக்கும்படியாய் திருச்சபையின் பெரியோர்களால் குறிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல் 48 வரை வாசிக்க அனைவரும் கவனமாய் எழுந்து நின்று கேட்போம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் வசனம் 32 முதல் 48 வரை. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்திருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்தெழுந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ
எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ தன் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோடு அவனுக்கு பங்கை நியமிப்பான். தன் எஜமானுடைய சத்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிருக்காமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள் என்றார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை அணுகுவதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய வழிபாட்டிலே நாங்கள் பங்கேற்கவும் வழிபாட்டிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் நீர் செய்து வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தைகளையும் இறைவேர்த்தையின் மூலமாய் எங்களால் தூண்டப்படுகின்ற சிந்தனைகளையும் தூய் ஆவியானவர் மூலம் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி ஒரு நீண்ட பகுதியாய் இருக்கிறது. ஆகவே இந்த நீண்ட பகுதியை சிந்திப்பதற்கு நிச்சயமாக கடவுள் தம்முடைய தூய் ஆவியானவர் நமக்கு துணை போவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளே நம்புகிறேன். முதலாவது இந்த பகுதியை நாம் வாசித்து சிந்திப்பதற்கு முன்பாக இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியை நாம் பார்க்கிற போது கடவுள் தம்முடைய சீடர்களை குறித்து அதிகமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் இந்த உலக வாழ்க்கையிலே மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்காகவும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவும் கவலைப்படுகின்ற நேரத்திலே ஆண்டவர், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஏனென்று சொன்னால் உங்களை படைத்த கடவுள் உங்களுக்கு துணை செய்வார் என்கின்ற அற்புதமான அடையாளத்தை இந்த பகுதியிலே அவர் தருகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள் அதிகமான பொருளாசை குறித்து அதிகமான தேவைகளை குறித்து தங்களுக்குள்ளே சிந்தித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பொருளாசை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்கின்ற பகுதியையும் இந்த 12ஆம் அதிகாரத்திலே நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதியினுடைய பின்னணியிலே வருகின்ற செய்திதான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 32 முதல் 48 வசனங்கள். முதலாவதாக நாம் 12ஆம் அதிகாரம் 32 முதல் 34 வரை இருக்கிற வசனங்களை நாம் சிந்திக்கின்ற போது அங்கே சொல்லுகின்ற 3 வசனத்தினுடைய ஒரு தலைப்பாக
பகிரப்படும் இறையரசு என்று நாம் தலைப்பாக கொள்ள முடியும். ஒருவேளை இங்கே பகிரப்படும் இறையரசு என்று நாம் பார்க்கிற போது, கடவுள் நாம் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன அந்த உலக கவலைகளினாலும் மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாசை குறித்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளை அணுகுகிற விதத்திலேயே நாம் பகிரப்படும் இறையரசிலே கடவுள் சொல்லுகிறார் 32, 33, 34 வசனங்களிலே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே பயப்படாதே சிறுமந்தையே என்கின்ற வார்த்தையை நாம் அணுகுகின்ற போது, உடைய இயேசுவானவர் பெரும்பான்மையான இடங்களிலே சொல்லி கொண்டிருக்கின்ற அல்லது பெரும்பான்மை மக்களுக்கு குறிக்கப்படுகின்ற இந்த வார்த்தை என்று நாம் பொருள் கொள்ளலாம். குறிப்பாக இயேசுவினுடைய பிறப்பின் காலத்திலே மேய்ப்பர்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கின்ற போது தேவதூதன் அவர்களை சென்று சொல்லுகிறார், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே தேவதூதன் ஏதோ அங்கு ஒரு மாற்று உருவத்திலே செல்லாமல் அங்கே மக்கள் அந்த வரப்போகின்ற மேசியாவுக்கான அடையாளத்தை தேவதூதர்கள் மூலமாக காண்பது போல அடையாளத்தை அங்கே வெளிச்சத்தின் மூலமாய் அங்கே தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேத்தான் அங்கே இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்பது மாத்திரமல்ல, அந்த தேவதூதன் மூலமாக அந்த வெளிச்சத்தையும் அவர்கள் காண்கிறதை அந்த நாளினுடைய செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போலத்தான் இங்கே சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே என்கின்ற ஒரு வார்த்தை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கிற போது, குறிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற எல்லா விதமான செயல்பாடுகளும் மக்களுக்கு ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக இருக்கிறது. அது அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கமாக இருக்கட்டும், அல்லது நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய அச்சத்தையும் மிகப்பெரிய பேரிடரையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த சந்திப்பிலிருந்து தான் கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் இருளிலே இருக்கிற மக்களாக இருக்கட்டும் அல்லது இயேசுவினுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த கலிலேயா மக்களாக இருக்கட்டும், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பயப்பட வேண்டாம் என்பதை எதன் வைத்து இயேசுநாதர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற போது, கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து மக்கள் தங்களுக்கு எதுவும் வேண்டாம், இயேசுநாதர் வருகை மட்டுமே போதும் என்று ஆரம்ப காலத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணையாக நாம் பார்க்கிற போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை யூதருடைய மரபுப்படி ஆசைகள் திட்டங்கள் யாவும் பிறக்குமிடம் இருதயம். அந்த இருதயத்தை கவர்ந்து இழுப்பது என்பது செல்வம். நம்முடைய வாழ்க்கையில கூட இருதயம் என்கின்ற அந்த ஆசை பிறக்குமிடம் நாம் எதை கண்டாலும் நம்மால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. அது நாம் செல்லுகின்ற ஜவுளி கடைகளாக இருக்கட்டும் அல்லது நாம் செல்லுகின்ற நகை கடைகளாக இருக்கட்டும், நாம் எதை வாங்க வேண்டும் என்று நினைத்து செல்லுகின்றோமோ அதைவிட நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஈர்க்கின்ற விஷயம் நம்முடைய இருதயத்தை பாதிப்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த கவர்ந்திழுக்கின்ற செல்வமும் நம்மை கவர காரணமாயிருக்கின்ற இருதயமும் இயேசுநாதருடைய பார்வையிலே எது செல்வம் என்று அறிந்து கொள்வதற்கு நமது மனித அறிவும் மனித பக்குவமும் நமக்கு தேவையாயிருக்கிறது. உடைய வாழ்க்கையில் இது தேவை அது தேவை என்று நாம் நினைத்து வாழலாம். ஆனால் நம்முடைய மனித அறிவுக்கும் மன பக்குவத்திற்கும் எவை தேவை என்பதை திறன்பட ஆய்வு செய்யக்கூடிய வார்த்தைகள் தான் இப்படிப்பட்ட வேத வார்த்தைகள். குறிப்பாக
உடலுக்கு ஒளி தருவது கண்கள். ஆனால் அந்த கண்ணின் ஒளியை பொறுத்துதான் மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது. கண் பார்வையற்றவனுக்கு உலகம் இருண்டது, உடல் ஒளியற்று போகிறது, அவர்களுக்கு பிறரது உதவி தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் சம மதிப்பு கொடுப்பானானால் அவன் பார்வையற்றவனாயிருக்கிறான். ஒருவேளை உடலிலே வலிமை, மனதிலே வலிமை, இவை எல்லாவற்றையும் ஒரு பார்வையற்ற மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் அவன் கண் பார்வை அற்றவனாயிருப்பதினாலே அவன் இருளடைந்த உலகத்திலே வாழ்வது போலத்தான் அவனுடைய வாழ்க்கை வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட செல்வத்தையும் கடவுளையும் நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டால் நாம் இருவருக்கும் சம மதிப்பு கொடுக்க முடியாது. வாழ்க்கையிலே ஒரு சரியான பிடிப்பும் ஒரு சரியான கொள்கையும் நமக்கு இல்லாமல் போகும். ஆகத்தான் கடவுள் சொல்கிறார், கடவுளுக்கு ஒருவன் மதிப்பு கொடுக்கிறான் என்பதை விட செல்வத்திற்கு அவன் மதிப்பு தருகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பார்வையற்ற வாழ்க்கை போல, கண்ணில்லாத வாழ்க்கை போல அவனுடைய வாழ்க்கை அமையும் என்பதிலே சற்றும் சந்தேகமில்லை. ஒரே நேரத்தில் கடவுளுக்கும் மனிதனுக்கும் அல்லது கடவுளுக்கும் உலகப் பிரகாரமான செல்வத்திற்கும் அவன் பணி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அர்ப்பணிப்பும் அவனுக்கு தியாக மனப்பான்மையும் வேண்டும் என்பதை இந்த திருமறை பகுதியானது நமக்கு விளக்குகின்றது. சென்ற 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம், இறையரசிலே பங்கேற்க வேண்டும் என்று உரப்பப்படுகின்ற அந்த பணக்கார வாலிபன் தன்னுடைய செல்வத்தினுடைய மிகுதியாலே அவனால் இறையரசிலே பங்கேற்ப முடியாதவனாய் தன்னுடைய தகுதியை இழந்து அவன் திரும்பி போய்விடுகிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உயிரையும் உடலையும் கொடையாக கொடுத்தவர் கடவுள். ஆனால் இந்த கடவுளுக்கு எதிரான இந்த உலகப் பிரகாரமான செல்வத்திற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமேயானால் இங்கே 34வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிற போது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லி நாம் பழமொழிகளாய் பார்க்கிறோம். ஆனால் பொருள் தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட கடவுளுடைய அருள் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், பொருளாதாரத்தை தோடி பல்வேறுபட்ட இடங்களுக்கு மக்கள் செல்கிறார்கள். காலையிலே வேடப்பட எழுந்து மாலையிலே 2 போகும் அளவுக்கு அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆனால் நாம் சில ஆண்டுகளாக நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்ட பொருள் படைத்தவருடைய வாழ்க்கையானது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திலே நாம் பார்க்கிற போது அது ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, அது ஒரு பொருளற்ற வாழ்க்கை என்றுதான் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். யூத வரலாற்றிலே ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஏதாவது ஒரு தொழிலை அவர்கள் கற்றுத்தருவார்கள். ஆனால் தொடர்ந்து வருகின்ற காலகட்டங்களிலே அப்படிப்பட்ட மனிதர்கள், அப்படிப்பட்ட யூதர்கள் தாங்கள் எகிப்திலே அடிமையாயிருந்தோம், அங்கே கடவுள் வழிநடத்தினார். பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் கடவுள் தங்களை வழிநடத்தினார், உணவு கொடுத்தார், வாழ்க்கை கொடுத்தார் என்கின்ற நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பின் வருகின்ற காலகட்டத்திலே குறிப்பாக நமக்கு தெரியும், பலவிதமான காரியங்களிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்தவர்களாக கடவுளையே கேள்வி கேட்கின்ற மக்களாய் அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான நாளிலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே இருப்பது போல, இன்று கடவுள் நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை விட அவர் அதிகமாய் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. எலியா காகம் மூலமாக போஷிக்கப்பட்டதையும் நமக்கு தெரியும். ஆகவே கிறிஸ்தவ நம்பிக்கையிலே வாழுகின்ற நாம்
கிறிஸ்தவ சித்தாந்தத்திலே வாழுகின்ற நீங்களும் நானும் நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியின் முதல் பகுதியாக இருக்கின்ற 12ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஒருவேளை பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லுகின்ற கடவுள் தான் யாரை இங்கே நினைக்கின்றாரோ, யாரை பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்காக நாம் ஆரம்பத்திலே சொன்னது போல பகிரப்படும் இறையரசாக, பகிர்ந்தளிக்கப்படுகின்ற இறையரசாக தன்னையே இந்த உலகத்திற்கு அந்த கடைசி ராவிருந்து என்று சொல்லப்படுகின்ற பெரிய வியாழன் அன்று அவர் அப்பமாக, ரசமாக, அப்பமாக, சரீரமாக பகிர்ந்தளித்ததை நாம் கண்கூடாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ரசித்து கொண்டு வருகிறோம். அவைகளை நாம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தினுடைய பொருள் நமக்கு தேவை, உலகத்தினுடைய ஆசை நமக்கு தேவை என்று சொல்லி நாம் உலக பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்லாமல், அது தேவை இது தேவை என்று சொல்லி ஓடோடி செல்லாமல், நமக்கு மிஷனரிமார்களால் விட்டு சென்றிருக்கின்ற அந்த ஆசீர்வாதமான ஆலய வழிபாடுகள், ஆசீர்வாதமான பிள்ளைகளை பயிற்றுவிக்கின்ற பள்ளிக்கூடங்கள், மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகின்ற மருத்துவமனைகள், இவைகளை நோக்கி நாம் பயணம் செய்கின்ற போது அதுவே பகிரப்படுகின்ற இறையரசாக, அதுவே பகிரப்படுகின்ற செல்வமாக இருக்கும் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே தமது தூய ஆவியானவர் மூலமாய் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே முதலாவது பகிரப்படுகின்ற இறையரசிலே நாம் எதையும் நமக்காக வைத்து கொள்ளாமல், அல்லது இவைகள்தான் தேவை என்றதை நாம் இருதயம் வைத்து கொள்ளாமல், அது கடவுளுடைய அரசு, மற்றவர்கள் நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் பகிர்ந்தளிக்கக்கூடிய மன தைரியமும் மன பக்குவமும் தேவை என்பதை இந்த நாளிலே தூய ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற முதலாவது செய்தியை இந்த வழிபாட்டின் மூலமாக, இந்த அருளுரையின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவது செய்தியாக வசனம் 35 முதல் 48 வரை உள்ள பகுதியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இது ஒரு நீண்ட பகுதியாக இருப்பதினாலே நாம் இந்த முழு பகுதிக்கும் நமக்கு தீர்ப்பு செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும், கடவுள் நம்மோடு பேசுகின்ற சில வார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவது நாம் பார்த்த பகிரப்படும் இறையரசு என்பது போல, இரண்டாவது செய்தியாக இறையரசுக்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்ற செய்தியை கடவுள் இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தருகிறார். ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்திலே இயேசுநாதர் எப்பொழுது திரும்ப வருவார் என்று மக்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கடவுளுடைய வருகையை வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்திலே இயேசுநாதருடைய வருகை தொடர்ந்து தாமதப்படுவதனாலே மக்கள் தங்களுடைய ஒழுக்க கேடுகளிலே அல்லது தங்களுடைய வாழ்க்கையினுடைய தடுமாற்றங்களிலே தங்களை இணைத்து கொள்ளுகிறதையும் நாம் இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த நேரத்திலே தான் இயேசுநாதர் சொல்கிறார், எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள், அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். இயேசுநாதருடைய செய்தி இங்கே என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஒருவேளை என்னுடைய வருகையை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அல்லது நான் வருவேன் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், அப்படி எதிர்பார்ப்புகளையெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டு ஊழியக்காரர்களே நீங்கள் விழித்திருங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையானது இங்கே நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். நீங்கள் பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும், வேலைக்காரராய் இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஒருவேளை சொல்லுகின்ற கடவுள் நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாய் வந்தேன் என்று சொல்லுகிறார்.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று பலருடைய வாழ்க்கை என்பது, அல்லது பல அதிகாரிகளுடைய வாழ்க்கை என்பது, வேலை வாங்குகிறவர்களாக இருக்கிறார்கள், யாரும் வேலை செய்கிறவர்களாக இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நம் கரங்களிலே இருக்கின்ற மொபைல் போன்ற விஷயங்களிலே நம்மை அறியாமலேயே அந்த மொபைலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது இது பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி நாம் அதை வைத்துவிட்டு ஒரு வேலை செய்தால் கூட அது நம்முடைய மனதிலே பதிவு செய்தபடி நாம் மீண்டும் அதை தொட வேண்டிய அல்லது தொடக்கூடிய மன அழுத்தத்தை அந்த மொபைல் இன்று கொண்டு செல்கிறதை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கடவுளுடைய வருகையிலே, கடவுளுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற நாம் எந்த நேரத்திலே கடவுள் வருவார் என்று யாருக்கும் தெரியாது. அதற்காகத்தான் அவர் சொல்கிறார், அவர் திருடன் எந்த நேரத்தில் வருகிறான் என்று உங்களுக்கு தெரியாது, ஒருவேளை தெரிந்தால் நீங்கள் அந்த வீட்டை பாதுகாப்பீர்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, கிறிஸ்துவினுடைய வருகை என்பது, கிறிஸ்துவினுடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற ஆயத்தம் என்பது, இங்கே பேதுருவானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த ஓமையை எங்களுக்கு மாத்திரம் சொல்லுகிறீரோ, எல்லாருக்கும் சொல்லுகிறீரோ என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்தில் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைத்த உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் ஆவான். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதே மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் 10 கண்ணீருடைய உவமையை நாம் பார்க்கிறோம். அதிலே 5 பேர் ஆயத்தத்தோடு வருகிறார்கள், 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் வருகிறார்கள். எஜமான் வரும்போது ஆயத்தமாக இருக்கிறவர்கள் அவர்கள் கொண்டு வந்த விளக்கோடு சேர்ந்து எண்ணெயும் கொண்டு வந்ததினாலே அவர்கள் கதவு தட்டப்படுகிறது. அவர்கள் இறையரசிலே நுழைந்து கொள்வதற்கு தகுதியான பிள்ளைகளாக நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய செல்வம் வேண்டாம், ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய அரசு என்பது அதற்கு எப்போதும் தகுதியுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுவதற்கு, நாம் மாறுவதற்கு இந்த அருளுரையும் இந்த ஆலயமும் இந்த வழிபாடும் நமக்கு துணை செய்வதாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் சொல்கிறார் 47வது வசனத்திலே, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது என்று நமக்கு தெரியும். ஒரு குழந்தை இருக்கிறது, எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கு அது தொட்டால் தனக்கு சுடும் என்று சொல்லி தெரிகின்ற வரை அந்த குழந்தையானது அந்த விளக்கை தொடும். ஆனால் அதே விளக்கு தான் தொட்டவுடன் சுடும் என்று சொல்லி தெரிந்துவிட்டால் அந்த குழந்தை அதற்கு பிறகு தொடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், திருமுழுக்கின் மூலமாய், திருவிருந்தின் மூலமாய் கிறிஸ்துவின் மந்தையிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற நாம், எது சரி எது சரியில்லை, இதுதான் கடவுளுடைய ஆயத்தம், இதுதான் கடவுளுடைய ஆயத்தம் இல்லாத வாழ்க்கை என்றெல்லாம் நமக்கு தெரியும். கடவுளுடைய சித்தம் எது என்று தெரியும். அதனால்தான் இயேசுவானவர் சொல்கிறார், பயப்படாதே சிறுமந்தையே என்று சொல்லுகின்ற வார்த்தையின் மூலமாய் அங்கே நாம் பார்க்கிறோம், நான் சிறைச்சாலையிலே இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா? நான் பசியோடு இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்களா என்று கேட்கிற போது அங்கே கொடுத்தவர்களை பார்த்து, இப்படி செய்தவன் என்னோடு இருக்கிறான், என்னுடைய பிள்ளையாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய சித்தம் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வதற்காக அன்போடு அழைக்கப்படுகின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பகிரப்படும் இறையரசிலே நமக்கு உள்ளதை நாம் மற்றவர்களோடு பகிரவும், ஆயத்தமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள் என்பதிலே கடவுளுடைய வருகை எப்பொழுது இருந்தாலும் நாம் அதற்காக ஆயத்தப்படவும், அதற்காக விளக்கை கொளுத்தி ஆயத்தத்தோடு வந்தது போல நாம் ஆயத்தத்தோடு வரவும் இந்த அருளுரை நமக்கு உதவி செய்ய வேண்டும். இதை நிறைவேற்றும்படியாக தூய ஆவியானவனுக்கு துணை புரிவாராக. கடவுள் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான இந்த இறை வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கடவுளுடைய அரசிற்கு ஏற்புடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கும் வளருவதற்கும் ஆண்டவர் நீர் அருள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் உம்முடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தப்பட்ட மக்களாய் விழிப்பாய் இருக்கிற பிள்ளைகளாய் அந்த 10 கண்ணீரை போல நாங்கள் வாழ்வதற்கும் வளருவதற்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த அருமையான அருளுரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக என்னுடைய ஆற்காட்டு லூத்தரன் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய பேராயர் உள்ளிட்ட தலைவர்கள், ஆயர் பெருமக்கள், திருச்சபை மக்கள், மருத்துவமனை ஊழியங்கள், பள்ளி ஊழியங்கள் எல்லாவற்றிற்காக நாங்கள் உமக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இவை எல்லாவற்றையும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரோடு அருள் மாற்றும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா நாட்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமீன். தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்மேல் கிருபையாய் இருப்பாராக. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நிறைவு ஜெபத்திற்கு பிறகு மங்கள கவியாக கீர்த்தனை 320 மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா என்ற கீர்த்தனையை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி விசுவாசிக்க வேண்டியதையும் செய்ய வேண்டியதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உம்மை மனதார தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வார்த்தையில் நன்மனதில் பாதுகாத்து விசுவாசத்தில் பலப்பட்டு
சன்மார்க்கத்தில் விருத்தியாகி ஜீவ காலத்திலும் மரண வேளையிலும் ஆறுதல் அடையும்படியாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களுக்கு துணை செய்தல்ல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமீன்.